பழனி மலையில் உள்ள தண்டாயுதபாணி முருகனை நவபாஷாணத்தினால் செய்தார் போகர் என்றும், உலகிலேயே அது ஒன்று மட்டும்தான் நவபாஷாண சிலை என்று நினைக்கிறோம். ஆனால் பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலையும் போகர் செய்து நிறுவினார். இதை தசபாஷாணத்தினால் செய்தார். 10 பாஷாணங்களை கொண்டது என்று பொருள். இந்த சிலையில் செய்யப்பட்ட அபிஷேக பாலை அருந்தினால் புற்றுநோய், சக்கரை வியாதி குணப்படுவதாக நம்பிக்கை. கொடைக்கானலிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் முருகன் நினைத்தால் மட்டுமே அவரை தரிசிக்க முடியுமாம். ஒருமுறை அருணகிரிநாதர் பூம்பாறைக்கு முருகனை தரிசிக்க வந்தார். அப்பொழுது நேரமாகிவிட்டதால் கோவில் மண்டபத்திலேயே படுத்து உறங்கினார். அப்பொழுது அவரை கொல்ல ராட்சசி ஒருத்தி வந்தால் முருகன் குழந்தை வடிவெடுத்து அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடினார். இதை கண்ட ராட்சசியும் தாயும் குழந்தையும்தான் என்று நினைத்து அருணகிரிநாதரை எதுவும் செய்யாமல் சென்று விட்டாளாம். இதை ஞான திருஷ்டியில் பார்த்த அருணகிரிநாதர் முருகனை குழந்தை வேலவர் என்று அழைத்தார். இந்த பெயரே முருகனுக்கு நிலைத்துவிட்டது. இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு அருகில் அருணகிரிநாதருக்கும் சிலை உண்டா. இங்கே முருகன் சிலையின் தலையில் சந்தனத்தை கோவில் சாற்றும் வேளையில் தடவி விடாம். இந்த சந்தனம் தடவி கொண்டால் நோய்